ஒரு பசுமையான கிராமத்தில் வாசு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பழங்களை, குறிப்பாக மாம்பழங்களை மிகவும் விரும்புவான். ஆனால் அவன் பழக்கத்தில் ஒரு குறை இருந்தது. அவன் தேவைக்கு மட்டுமே எடுப்பவன் அல்ல, எப்பொழுதும் அதிகமாகவே எடுப்பான். கிராமத்தின் பின்புறம் பெரிய நிழலுடன் நிற்கும் ஒரு மாம்பழ மரம் இருந்தது. அது சாதாரணமல்ல, மந்திர மரம் என்று அனைவரும் நம்பினார்கள். யாரும் அதிலிருந்து அதிகமாக பழம் எடுக்க மாட்டார்கள். ஒரு நாள் வாசு மரத்தின் கீழ் நின்று மஞ்சள் மஞ்சளாக தொங்கும் மாம்பழங்களை பார்த்து வாயில் நீர் ஊறியது. ஹஹா, இவையெல்லாம் எனக்கே இருந்தால் எப்படி இருக்கும் என்று மனதில் நினைத்தான். அவன் ஒரு பழத்தை பறிக்க முயன்றதும் மரம் மெதுவாக பேசியது. மரம், சிறுவனே, தேவையான அளவிற்கு எடுத்துக்கொள், மற்றவர்களுக்கும் பழம் மிச்சம் இருக்கட்டும். வாசு சிரித்துக்கொண்டு, சிறிது கூடுதலாக எடுத்தால் என்ன ஆகும், எனக்கு பிடித்ததே என்று சொல்லி தொடர்ந்து பல பழங்களை பறித்தான். அந்த நாள் முதல் அவன் தினமும் அதிகமாக பழங்களை எடுத்தான். அவனது வீட்டில் மாம்பழங்கள் குவிந்து போனது. ஆனால் அவன் சாப்பிட முடியாத பழங்கள் கெட்ட துர்நாற்றம் வீசின. பிற குழந்தைகள் மரத்துக்கு வந்தபோது பழம் எதுவும் இல்லை. அவர்கள் சோகமாக வீடு திரும்பினர். ஒரு நாள் வாசு மரத்தில் ஏறி இன்னும் பழங்களை பறிக்க முயன்ற போது காலில் வழுக்கி கீழே விழுந்தான். அவன் கண்களை திறந்த போது மாம்பழ மரம் மனித உருவில் அவன் முன் நின்றது. பசுமையான ஆடையுடன், முகத்தில் கருணையும் சற்றே கண்டிப்பும் தெரிந்தது. மரம், வாசு, பேராசை உனக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் தீங்கு விளைவிக்கும். உனது வீட்டில் பழங்கள் கெட்டுவிட்டன, மற்றவர்கள் பசியுடன் திரும்பிவிட்டார்கள். நீ எடுத்தது உனக்கு நன்மை செய்யவில்லை. வாசு வெட்கப்பட்டு, மன்னித்துவிடு, இனி நான் தேவைக்கு மட்டுமே எடுப்பேன், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். மரம் சிரித்துக்கொண்டு, நீ உண்மையாக மாற விரும்பினால் உனக்கு ஒரு பரிசு உண்டு என்றது. அதன் கிளையில் இருந்து ஒளி வீசும் தங்க மாம்பழம் ஒன்றை பறித்து அவனிடம் கொடுத்தது. மரம், இந்த மாம்பழத்தின் விதையை நட்டு வளர்த்தால் அது உனக்கே சொந்தமான மரமாக வளரும். ஆனால் நினைவில் வை, அதில் வரும் பழங்களையும் பிறருடன் பகிர்ந்து கொள். வாசு மகிழ்ச்சியுடன் அந்த விதையை நட்டு அன்புடன் பராமரித்தான். சில மாதங்களில் அது சிறிய செடியாகவும், ஆண்டுகள் கழித்து அழகான பெரிய மரமாகவும் வளர்ந்தது. அந்த நாள் முதல் வாசு கிராமத்தின் அனைவருக்கும் மாம்பழம் பகிர்ந்து கொடுக்கும் மாம்பழ ஹீரோ ஆனான். பாடம், பேராசை யாருக்கும் நல்லதல்ல. பகிர்ந்து கொள்வதே உண்மையான செல்வம்.